தமிழில் மட்டும்தான் அன்புக்கு தனி சொல்லு. காதல் வேற, நேசம் வேற, பாசம் வேற, கருணை வேற, எல்லாம் வேற வேற. இந்த அன்புன்ற பொருள் எல்லாத்துக்கும் மையமாகிற மாதிரிலாம் சொல்லுங்கிறாங்க. கிடையாது. அன்பு ஒரு ஸ்பெஷல். அன்பு மட்டும்தான் உங்கள் அடைத்து தாழ்பாடியே திறந்துடும், மூடப்படாது. சொர்க்கத்துக்கு வாசல். சொர்க்கத்துக்கு ஒருத்தன் போனோன்னா அவன் என்ன வருங்கண்ணா, சுய கௌரவம், நான் என்ற அகந்த, எனக்கு தான் தெரியுன்ற திமிரு, இதெல்லாம் அன்பு கிடையாது. ஒருத்தர் பேசுகிறாரு, எப்படா பேசுகிறாருன்னா, எனக்கு நிறைய தகவல் தெரியும், நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியாது, அங்கேயே இருந்தாலும் தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிட முடியும்னு பேசுகிறாரு. அவர் அன்பானவரா? உனக்கு உதவ முடியும், இப்படியெல்லாம் ஒரு தகவல் இருக்குது, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண நீ நல்லா இருன்றார். இவர் கொடுக்குறா? மனிதனுக்கு மட்டும்தான் அன்பு தெரியும் மற்ற ஜீவராசிகளை விட. எப்படின்னா கொடுக்குறதுல வல்லவன். கொடுத்துட்டு போயிடுறான். இந்த ஃபோன் யாரோ கொடுத்துக்கிறான், இந்த கேமரா யாரோ ஒருத்தன் கொடுத்துக்கிறான், வாட்சி யாரோ ஒருத்தன் கொடுத்துக்கிறான், நம்ம போட்டுங்கிற துணி மணி எல்லாம் நான் முழுசுமாக எதை வச்சுன்னு வாழ்ந்துனுங்கிறேன். இவ்வளோ அன்பாக நான் கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய நான் எப்படி ஆகிட்டுக்கிறேன்? இப்போ இங்கே கொடுக்குறத மட்டும்தான் என் வேலையே. பார், நீ ஆனா பந்தாவே கொடுத்து தான் ஆகணும். ஒரு பெண்ணுக்கு உன்னால் என்ன பண்ண முடியாது கொடுக்காம? இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு ஆன்மீகம் சொல்லுதுன்னா அது பேர் ஆன்மீகமா? தனியாக வாழுன்னு சொல்கிறது ஆன்மீகமாயா? பெண்ணாக பிறந்தவே என்ன தான் ஆகணும்? நீ ஒரு பிள்ளைய துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் யார் தான்? அப்போ அன்பானவன் என்ன பண்ணுவான்? கடவுள் உங்ககிட்ட இருந்து அன்பை உறிஞ்சிருவான். நீ போகிற கக்கா கூட அவங்க இங்கே என்ன ஆக்கிடுவான்? உரமாக்கிடுவான். அதனால் நீ உன்னெல்லாம் வீணெல்லாம் ஆக்கிட்டான்லாம் நினச்சிக்காத. நீ சும்மா வீணாக தண்டத்துக்கு போந்துக்கிறேன்னு நினச்சின்னு போகிற. உன்னை நீ ஒன்றா மட்டமாக நினச்சிக்கலாம், இந்த வீம்பாக நினச்சிக்கலாம். கடவுள் உன்னை ஒருபோதும் என்ன பண்ணவே இல்லை. வீம்பாலாம் ஏதோ ஒரு பர்பஸ் உங்ககிட்ட இருக்குது. அந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறாரு உன்னை. நீ எப்பவுமே யார் பேச்சை கேட்க மாட்டேன்ற? ஏன் உன் பேச்சை கேட்க மாட்டேன்ற? ஒரு மாட்டி கூட உன்னா கூட பேச மாட்டேன்ற. யாரை கூடவோ பேசுகிற, யாராருக்கோ மணிக்கணக்கில் எல்லாம் நேரத்துக்கு கொடுக்குற, யாரை கொடுக்க மாட்டேன்ற? எத்தனை யூடியூபோ, எத்தனை புக்கோ, எத்தனை ஆன்மீகவாதியோ, எத்தனை மகான்களோ பேசியிருக்கட்டும், நீ யாரை கூட பேச? அதை எத்தும் போய் வச்சின்னு உன்னை கூட பேசு. நான் அதுதான் தைரியமாக சொல்கிறேன். யாரை கூட பேசிப்பாரு? நீ என்ன கூட பேச வந்தேன்னா கூட நீ உன்னை கூட தான் பேசி ஆகணையா? மூன்றாவதுக்கான விழிப்பு காசு குத்தா வந்துருமா? கொடி குத்தா வந்துருமா? நீ கொடுக்குற காசுலலாம் அது வரல, நீ பண்ணுற முயற்சியில் தான் வந்தது. நான் முயற்சி பண்ணுறது தான் சொல்லி கொடுத்தேன். நீ முயற்சி பண்ணலையாண்ணா வராது. அப்போ யார் வெற்றி பெற்றுவர? இங்கே வா, இது உங்ககிட்ட இருக்குது. நீ ஒரு பொக்கிஷம், உனக்குள்ள விசேஷம். நீ தான் அபரிதமான ஆற்றலோட வந்துருக்கிற. உன் உடம்பு சராசரி கிடையாது. உனக்குள்ள குண்டல் நீர் இருக்குது. நீ சந்தோஷமாக இருக்கலாம். யார்? இதை விட நான் கொடுக்குறேன். நான் உன்னையே கொடுக்கேன். என்ன கொடுக்கேன் இல்லை, உனக்கு மீட்டு கொடுக்குறேன். உன்னை ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. அன்பு என்ற அழகிய பூ ஒவ்வொரு மனிதன் மனதிலும் மலர வேண்டும். அன்பு மலர்ந்து விட்டால் தன்னையும் இந்த உலகத்தையும் கொண்டாடி விடுவான். கொடுப்பதே வேலையாக இருந்திருக்கும். கடவுள் எப்பவுமே என்ன பண்ணுகிறாரு? கொடுத்துக்கினேங்கிறாரு. நீ வாங்கினேங்கிற உனக்கு அறிவுக்கு தானே கேட்குறேன் நான். நீ என்ன கொடுத்த கடவுளுக்கு? என்னையா கொடுத்த? உன்னையே கொடுத்துருன்றேன் நான். உன்னையே கொடுத்துரு. உன் எண்ணத்தை கொடுத்துரு. உன்னுடைய மனதை, உன் கண்ணை, உன் காதை, உன் மூக்கு அத்தனையும் கடவுள் பக்கம் திருப்பு. ஈஸியாகிடும். ஞானம் வந்துடுவேன், நல்லா இருக்கலாம். ஸோ நீ அன்பானவனாக இருந்தால் என்ன ஆயிடுனா? ஞானம் அடையாத அத்தனை பேரும் அன்பு இல்லாதவங்க தான். நிறைய தலைப்புகள். போன வாரம் வீடு பேரா சார்ந்து இருக்கட்டுமே அப்படின்ட்டு அன்பு. இன்னைக்கு தலைப்புன்னா நிறைய பேருக்கு அன்பு அப்படின்னா ஒரு அர்த்தம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அது கிடையாதுன்ற நான். நீங்கள் அன்புக்கு ஒரு அர்த்தம் பண்ணி வச்சுக்கிறீங்கல்ல, அது எப்படி நாங்கள் என்ன அர்த்தம் பண்ணணும்னு உனக்கு தெரியும், அது கிடையாதுன்னு வர சொல்கிறீங்க? அப்படி ஒரு கேள்வி இதா இல்லையா? எங்களுக்கு அவ்வளோ தெரியாமல் இருக்கான். நாங்கன்னா அவ்வளோ அன்பு இல்லாதவங்களா? நீங்கள் அன்புக்கு ஒரு அர்த்தம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கிடையாதுன்னு நான் எந்த தைரியத்தில் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அன்புக்கு உண்டோ அப்படின்னா? அப்போ அன்பு இருக்குதுன்னு சொன்னால் வீட்டில் வாசல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வீட்லேயும் கதவுக்குதா இல்லையா? கதவுக்கு அப்புறமா கிரும்பு கேட்டுக்குதா இல்லையா?
கிரில் கட்டெலாம் போட்டுக்கிறீங்களா இல்லையா? செக்யூரிட்டி லாக்கர்லாம் வச்சுக்கிறீங்களா இல்லையா? உங்கள் ஃபோனில் பாஸ்வேர்டெலாம் வச்சுக்கிறீங்களா இல்லையா? வச்சுக்கிறீங்களா இல்லையா? யார் வேணா ஓப்பன் பண்ண முடியுமா என்ன? வீடாக இருந்தாலும் சரி, வாசலாக இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் சரி, என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? யார் இல்லை நீங்கள்? ஏன்? அன்புக்கு உண்டோ? அடைச்சி வச்சுக்கிறீங்களே. எல்லாத்தையும் குத்துணும்ல அன்புன்னா. அந்த ஆள் பாரு என்ன புறாவுக்கு கறியை குத்துக்கிறாரு. அப்படித்தானே? பையன் வந்து ஓட்டி போய் கண்ணுக்குட்டியில் ஏற்றிட்டான உடனே மாடு பெல் வச்சோன்னே என்ன பண்ணிடுறாரு? புள்ளியை விட்டு மேலே ஏற்றிக்கிறாரு. எவ்வளோ தூரம் அன்பாக இருந்துக்கிறாங்க. நம்மளாம் எப்படிங்கிறேன்ப்பா? கரெக்டா இல்லையா? அன்புன்னா என்ன? ஒரு அன்பு இருந்தா ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி சாப்பிடலாமா? காலங்காத்தால போது வந்துச்சுன்னு கூவுது அந்த கோழி. அதுவும் அரைச்சி வச்சுக்கிறேன், பொரிச்சு வச்சுக்கிறேன், உரிச்சு கோழி குழம்பு போட்டு கொச்சி வச்சுக்கிறேன். என்னையா கொத்தமல்லி பத்தல்னு மீன் குழம்புல அது கடல்லன்னா அழகாக குச்சிக்கு விளையாண்டுருக்கோம். குழம்புல கொதிக்க விட்டு பார்த்துன்னுக்குறான் வந்து போகிறது. அதில் வர கரண்டி உள்ளே விட்டு வர மனிதாபிமானமான செயலா? வேற யாருன்னா பார்த்தா செத்துட்டு இருப்பாங்க. 2 வாட்டி தூக்கு போன்னு செத்துன்னு போயிடுவாரு. சரி அன்பா இதெல்லாம்? அப்படியே அறுத்து போட்டு தோலை உரிச்சி தொங்க விட்டுக்கிறீங்க. அதில் வர தொடக்கறி தான் ஒன்று வர அடம் பிடிக்கிறீங்க. கறியாக போடு. எல்லாருக்குமே கறியை கொடுக்க முடியும். அவன் என்ன பண்ணும்? எலும்பு யாருக்கிட்ட கொடுக்குறது? அன்பு இருந்தால் செய்வீங்களா? இதெல்லாம் அன்பாயா? அன்பானவங்க செய்தா இதெல்லாம்? அன்பானவரே அழகா நடக்க முடியாது கூட ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு நடக்கணும். அப்படித்தானே? அதானே அன்பு? அன்புன்னா என்ன இதுங்க? அன்புன்னு நிறைய பேர்லாம் பேர் வச்சிருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? பேர் என்ன? அன்பு செல்வியா? அன்பழங்க, அன்பரசி, ஆமா அன்புன்னே இருக்குது. ஆம்பளிக்கா பொம்பளையா? அன்புன்னு பேர் வச்சா ஆம்பளையா பொம்பளையா? 2 பேருக்குமே வா. பொம்பளை அன்பு நீங்கள் பார்த்துக்கிறீங்க? பார்த்துக்கிறீங்களா? யாரெல்லாம் பொம்பளை அன்பு பார்த்துக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஒரு ஆம்பளையாக தான் இருக்க முடியும். பொம்பளையோட அன்பை பார்த்துக்கிறீங்கல்ல? அன்பை பார்க்க முடியும்? அன்பை பார்க்க முடியுமா? முடியுமா முடியாதா? அன்பை பார்க்க முடியுமா முடியாதா? சரி, அன்பை காட்டுங்கன்றாங்களே, காட்ட முடியுமா? அன்பை காட்டுங்க, உங்க அன்பை காட்டுங்க சொல்லிடுறீங்களா? சொல்லாங்களா இல்லையா? அன்பை கொடுங்க, அன்பை கொடுங்க, அன்பை காட்டுங்க. கேள்விப்பட்டதில்ல? அன்பே இல்லை. பார்க்க முடியாத ஒன்று எப்படி இருக்க முடியும்? அன்பு பார்க்க முடியுமா முடியாதா? லட்டு குத்தா இது அன்பை பார்க்க முடியுன்றாங்களே, முடியுமா முடியாதாங்க? அப்போ கொடுத்தவங்க அன்பா இல்லை, அப்போ பொருள் தான் அன்பாகுது. நான் என்ன சொல்றேன், இப்போ என் மேல அன்பா ஒருத்தர் பேனா கொடுக்குறாரு, மாலை போடுறாரு ஒருத்தர் அன்பா, இல்லை ஒரு காசு கொடுக்குறாரு, இல்லை ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறாரு அன்பா. அப்போ அவர் மூஞ்சி அன்பா தானே இருக்கான்? பொருளில் தான் காமிச்சிடப்பா, அந்த மூஞ்சில் காட்டல. இப்ப அன்பை பார்க்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? பொருளாவா ஆளாவா? நீங்க குழந்தையா இருக்கும்போது பார்த்தது எல்லாமே அன்பு தான். நீங்க குழந்தையா இருக்கும்போது பார்த்த அத்தனை இதுதான் நீங்க அன்பை மட்டும்தான் பார்த்தீங்க. எங்க குழந்தையா இருக்கும்போது. இப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு, அன்பை பார்க்க முடியுமா இல்லையான்ட்டு. 2வது பொருள்கிட்ட போயிட்டீங்க. இப்போ அன்புன்னா 5 காசு சாக்லேட் வாங்கினது கொடுத்தா அன்பானவரா, பெரிய 1 லட்சம் வாங்கினது கொடுத்தா அன்பானவரா?
என் பொண்ணுகிறா அவங்க தாத்தா வந்து டவுசரில் மிக்சர் போட்டு எடுத்து வந்து கவர் இல்லாமையே வெறும் பாக்கெட்லேயே அதை உள்ளே விட்டு எடுத்து வருவார். அதில் புயல வாசனை கலந்துருக்குமா, புரியுதா? நான் வந்து அந்த புதுசாக ஒரு ஜவ்வாது ஒன்று எடுத்து வச்ச உடனே இந்த வாசனை உங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துது, எங்கள் தாத்தாவை ஞாபகப்படுத்துதுன்றா. அன்பை மோர முடியும், அன்பை என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியும், கேட்க முடியும், சுவைக்க முடியும். அப்படித்தானே? எவ்வளோ அன்பு இருந்தால் அந்த ருசியான சாம்பார் செய்வாங்க. அப்போ சொல்லுங்கள், இப்போ அன்பு என்னலாம் பண்ண முடியும்? கரெக்டா? எது வரைக்கும் அன்பு இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க நீங்கள்? பால் குச்சிங்களே, என்னத்தை குச்சிங்கன்னு நினைக்கிறீங்க? பாலையா குச்சிங்க? பாலும் தெரிஞ்சு குச்சிங்களா? அதில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ இது அது இருக்குது, இதுக்குது விட்டமின்ஸ் இருக்குது, எடுத்து போய் ஒரு முறை லேபில் போட்டு குத்தா பார்த்து குச்சிங்க? எப்படி குச்சிங்க? அவன் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி குத்தால? என்ன குத்தாவா? அன்பை குத்தா. நீ என்ன உறிஞ்ச? அன்பை உறிஞ்ச, அன்பை பார்த்த, அன்பை கூட தான் வாழ்ந்துருந்த, அன்பு தான் ஒன்று அன்பு மயமாக தான் நீ இருந்த. இப்போ பார்க்க முடியுமான்னு கேள்வி கேட்ட என்ன ஆயிட்ட? அப்பனா நீ எதுக்கு வளர்ந்த? எதுக்கே வளர்ந்த? அன்பு இல்லாமல் ஆகிறதுக்கு. எப்படி இருந்த? இப்போ எப்படிங்கிற? இப்போ எப்படிங்கிற நீ? எப்படி இருந்த எப்படி ஆயிட்ட? எப்படி இருந்த நீ? எங்கிட்ட வந்து விட்டுக்குது இப்போ உன்னை? ஒருத்தர் அன்பை பற்றி பேசவும் அதை கேட்கவும் ஆயிட்டீங்க. புரியுதா என்ன சொல்லிட்டு? அன்பு எப்படி தான் இருக்குது? குழந்தை இருக்கும்போது எப்படி இருந்தீங்க நீங்கள்? ஆமாவா இல்லையா? விலங்கா இருக்கிற வரைக்கும் அன்பா தான் இருந்தீங்க நீங்கள். விலங்கா இருக்கிற வரைக்கும் கூட மனுஷனான ஒன்றை தான் இப்போ அன்புன்னு ஒரு தனியாக ஒரு தலைப்பு எடுத்து பேசி அன்புக்கு வரையறையெல்லாம் போட்டு கட்டம் கட்டிக்கிறீங்க. ஆமாம் தானே? கரெக்டாக இல்லையா? அவர் என் மேலே அன்பா இருந்தால் உன்னொரு பொம்பளையை பார்ப்பாரான்னு கேட்குறா ஒத்தி. உன் மேலே ஒரு அன்பா இல்லைங்க இருந்தாருன்னா பண்ண மாட்டார். அவர் உன்னொரு பொம்பளைய பார்க்க மாட்டாருன்றா. கரெக்டா இல்லையா? கரெக்டா? நான் என் மனைவி மீது அன்பா இருந்தா இன்னொரு பொம்பளையை பார்க்கக்கூடாது, அப்படித்தானே? எனக்கு அம்மா இருந்தாங்க, பால் குச்சேன். என் தம்பி போந்துட்டான், அவனும் பால் குச்சிங்கிறான். இப்போ நான் குச்சா அவன் குடிக்கக்கூடாது சொன்னேன். கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்போ என்ன வாங்கினா சண்டை போட ஆரம்பிச்சே இல்லையா? குழந்தை வரும்போது ஏன் பண்ணல, இப்போ பண்ணுற? என்ன கற்றுக் கொடுத்துட்டாங்க உனக்கு? எங்கேருந்து கற்றுக்கினேன்? உன் வேலை முடிஞ்சிச்சா இல்லையா? என்ன பண்ணுற? இப்போ அன்பு என்னன்னா சொல்கிற? இந்த மாதிரி வரையறுத்து எனக்குன்னு சொல்கிறிய, அது பேர் அன்பா? அன்புக்கு உண்டோ? என்ன பண்ணுகிற இப்போ? நல்லா போட்டு இருக்க போட்டு கதவு போட்டு வெளியே வர போட்டு இது வர இப்போ காஸ்ட்லி பூட்டாக வாங்கி போட்டு நவுத்தாள் அந்த தாள் இந்த தாள்னு வர போட்டு இல்லை 6 லிவர் 8 லிவர் 12 லிவர்னு போட்டு சாய் வர உள்ள வச்சு பூட்டனா இல்லையான்னு திரும்ப போய் ஆட்டி கீட்டி பார்த்து ஈர்த்து விட்டு எவ்வளோ அன்பாகிற? இப்போ அன்பை போதிக்கிறவர் அன்பாகிறாரா? இப்படி இருக்காத, இப்படி இருன்னா அன்பானவங்களா? சரி, எப்படி வேணா இருன்னா அன்பானவங்களா? எப்படி வேணா இருன்னு சொல்லிட்டா அவங்க அன்பானவங்களா? நீ எப்படி வேணா இரு, உன் இஷ்டமா இரு, குடி புடி அழிஞ்சு போ சூதாடு, அன்பானவங்களா? ஒருத்தர் அவருக்கு சரின்னு கற்றுக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு சொன்னால் அது அன்பா? அவர் ஏதோ சரின்னு கற்றுக்கினார், ஏதோ ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை அப்படியே உனக்கு வந்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறாரு, அது அன்பா? அன்பு என்னதான் அப்பா? ஆளாளுக்கு அன்புன்னுங்கிறானுங்க. வட்டிக்கு காசை கொடுத்துட்டு அன்புன்றவன் வந்து வசூல் பண்ணுகிறான், அவன் பேர் அன்பு. அவன் அன்பானவனா? அவன் நானே இல்லைன்னு தானே காசு வாங்கினேன், திருப்பி கேட்குறேன் அவனுக்குன்னு அன்பு இருக்குதாயா அவனுக்கு? காசு எப்போ வாங்கினேன்? நான் இல்லைன்னு தானே வாங்கினேன், இருந்தால் திருப்பி கொடுத்துட்டு போகிறேன். திருப்பி கொடுக்கலாம் என்ன அர்த்தம்? இல்லைன்னு தானே அர்த்தம். சும்மா என்னங்கிற ஒரு வேளை வந்துட்டு ஞாபகம் பார்த்து நியாயம் இருக்குது.
இல்லை திருப்பி கேட்டால் திருப்பி தரேன்னு சொல்லிடுறேன், கேட்கும்போது தரேன்னு சொன்னால் அதனால் ஞாபகப்படுத்து. தரமில்லைன்னா என்ன சொல்லணும்? நீ பரவாயில்லன்னு தானே சொல்லணும். சொல்ல மாட்டேன்ற அன்பானவனா நீ? நீ திருப்பி காசு மட்டும் வாங்கி நீங்கே வச்சுன்னு போகிற, யாருக்கு தானே குத்துட்டு போகிற? நீ எதனால பண்ண போகிற? எதுனா போகிற? அதான் குத்திட்டு விட்டுற வேண்டியது தானே. ஏன் அன்பா இல்லை? ஜாதி பற்றோடு வாழணும்னு சொல்கிறவன் அன்பானவனா? மதப்பற்றோடு வாழ்றன்றவன் அன்பானவனா? வரையறுக்கிறவனும் அன்பானவன் இல்லை, எப்படி வேணா வாழுன்றவனும் அன்பானவன் இல்லை. அப்போனா அன்புன்னா எது மனித நேயம்? நான் ஒரு மதத்தில் போந்துக்கிறேன், மனித நேயத்தோடு சொல்கிறேன். நம்ம மதம் ஒரு விசேஷமானது, நம்மளாம் இந்துக்கள், நம்மளாம் ஜாதிய இந்துக்கள், மாடை வந்து புனிதமாக வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்றேன். இது மனித நேயம் இல்லையா? நம்ம தலைவர் வர நமக்கு வந்து பசுவதை சட்டம் போட்டுக்கிறாரு. நம்ம கோமாதா நம்ம குலமாதா. அப்போ அங்கே கறி சாப்பிட்டுக்கிற அந்த ஜாதியில் இருக்கிற அவர் இந்துவே இல்லை, அவர் தமிழரே கிடையாது அவருன்ற அன்பானவனா நீ? மனித நேயமா இது பேரு? மாட்டு நேயமா மனித நேயமாயா? மாட்டு நேயத்தை மனித நேயன்ற, ஜாதி நேயத்தை மனித நேயன்ற, மாட்டு நேயத்தை மனித நேயன்ற. புரியுதா? அன்புன்னா நீ இப்போ இன்பு அண்ணதான் அன்பு. நான் எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்தேன், நீ என்ன பண்ண? அருந்து போடு எல்லாத்தையும். குழந்தையா இருக்கும்போது என்ன பார்த்த? அம்மா ஏதோ ஊட்டினா, சாப்பிட்டியா இல்லையா? அப்போ கேட்டியா? ஏன் கேட்கல? ருசியாக இல்லைனா துப்புனே, ருசியாக இருந்தால் மீங்கினேன். உனக்கு ருசியாக எது இருக்குதுன்னு பார்த்து அதே மாதிரி செஞ்சு கொடுத்தா, உனக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. கரெக்டா? அவளுக்கு என்ன தெரியுமோ அதில் உனக்கு என்ன பிடிக்குமோ, ரெண்டு பக்கம் ஆப்ஷன் இருந்தது. அவளுக்கு எல்லா ஆப்ஷனும் தெரியாது. பீஸா பர்கர்லாம் உனக்கு ஊட்டிட முடியாதியா? அப்போ இல்லை. கரெக்டா? அவளுக்கு தெரிஞ்சதுன்றதெல்லாமா ஊட்டினா? பாவக்காய் ரொம்ப நல்லது, குழந்தை ஊட்டிடலான்னு ஊட்டிருப்பா. ஏன் ஊட்டல? மருந்து உடம்புக்கு நல்லது தான், ஆனால் குழந்தை சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுறா? அதில் தேன் கலந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாதுன்றதால ஒரு பாலடை வச்சு என்ன பண்ணுறா? வச்சு ஊத்துறா. எனக்கு பிடிக்கலனாலும் அப்படி தானே? எனக்கு பிடிச்சதும் செய்கிறா, எனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு நல்லதுன்னும் செய்கிறா. ஆப்ஷன் அவகிட்ட தான் இருக்குது. அவளுக்கு என்ன தெரியுமோ அதான் செய்வா. அப்படி தானே? அவள் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட முடியுமா? ஒருத்தர் அன்பா ஏதோ ஒன்று செஞ்சா அவர் செய்யறதெல்லாம் எனக்கு நல்லதா? ஒரே குத்துனே, ஒரு குத்து தான் அன்பா, ஒரு குத்து வாங்கிக்கலாமா? அன்பு கொடுக்குறாருன்னு கத்தி கூறானது குத்துனா என்ன ஆவான்? அன்பானது தான் என்ன ஆவான்? புரியுதா? இப்போ எது அன்பு? தெரிஞ்சவங்க தெரிஞ்சதுலேருந்து கொடுப்பாங்க, வாங்கிக்கிறவங்க வாங்கியிருந்தாலும் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சதுனால வருது. இப்போ இந்த அன்பு இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நான் எதை அன்புன்னு புரிஞ்சுக்கிறது? தமிழில் மட்டும்தான் அன்புக்கு தனி சொல்லு. காதல் வேற, நேசம் வேற, பாசம் வேற, கருணை வேற, எல்லாம் வேற வேற. இந்த அன்புன்ற பொருள் எல்லாத்துக்கும் மையமாகிற மாதிரிலாம் சொல்லுங்கிறாங்க. கிடையாது. அன்பு ஒரு ஸ்பெஷல். அன்பு மட்டும்தான் உங்கள் அடைத்து தாழ்பாலையும் திறந்துடும், மூடப்படாது. சொர்க்கத்துக்கு வாசல். சொர்க்கத்துக்கு ஒருத்தன் போனோன்னா அவன் என்னவா இருக்கணும்? அன்பானவனாக இருக்கணும். அன்பானவனா என்ன? இவ்வளோ கேடு கெட்டு போய்க்குதே. மாடு நேயத்தை மனித நேயம்னு சொல்லக்கூடாதுன்ட்டீங்க. பொண்டாட்டியை காரிக்கிறனாக்கா உன்னத்துக்கிட்ட காலி வச்சாக்கா அன்பா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டீங்க. எங்கே போனாலும் மாட்டி மாட்டி நிற்க வச்சு கூடு கட்டி நிற்க வச்சுட்டு எனக்கு குழப்பத்தில் ஆகிட்டீங்களே. இதுதான் ஏன் அன்பு? எது அன்பு? அன்புக்கு எப்படி விளக்கத்தை தரலாம்? இப்போ திருக்குறளை பச்சிக்கலாமா? தெளிவாக சொல்லிட்டார் அவர். அன்பை போதுமா? 10 குறள் திருக்குறள் அன்புடைமை பச்சிக்கிறீங்களா? படிச்சிங்களா இல்லையா? எல்லாருக்கும் 10ஆம் கிளாஸ் கூட படித்தவங்களுக்கு அன்புடைமைன்னு ஒரு அதிகாரத்தை கம்பல்சரி கொடுத்து மனப்பாட பகுதியாகவே கொடுத்துருப்பாங்க. வந்துட்டு எவ்வளோ நாளாகுது? என்ன திரும்ப ஸ்கூல் பாடின தெரியாது நீ? அன்புண்ணே ஏதோ சொல்லிட்டு போய் என்ன திருக்குறள் பச்சிக்கிறியா? பார்த்துக்கிட்டு என்ன கரெக்ட் தானே? நான் மறக்க முடியாத அளவுக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் என்ன உங்களுக்கு குற்றம் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, நீ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அண்ணன் ஆயிருக்கணும். நீ அன்பு புரிஞ்சுன்னு வந்துருக்கணுமா இல்லை? இப்போ இந்த மாங்காய் பேசிங்கிறான்னா இந்த மாங்காய்க்குள்ளே ஏதோ வந்துட்டு போயிடுச்சு தானே? அதனால தான் என்ன பண்ணுது அதுக்கு பேச முடியும். இப்போ புக்கை எடுத்து வச்சு நான் பேசிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கணும்? ஒரு விஷயம் தெரியும்னா அதில் தெரிஞ்சுக்கணும்னா அன்பு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எனக்கு
கேட்ட டக்குன்னு சொல்லணும்ல அன்புன்னா என்னான்னு. சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கணும்ல எனக்கு அன்புன்னா என்னான்னு. ஏது அன்பு? ஆனால் நான் பேசுறதெல்லாம் ஒத்துக்க முடியுது தானே. நீ குழந்தை வரும்போது எப்படி தான் இருந்த? அன்பை தானே இருந்த. வலிச்சா அழுத, பிடிக்கலண்ணா துப்புன, பிடிச்சா சாப்பிட்ட, அம்மாவை வேறு மாதிரி பார்க்கல, ஜாதி தெரியாது, நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியவே தெரியாது. பேசுறதுக்கு மொழி உங்ககிட்ட இல்லவே இல்லை. என்ன மொழியில் பேசின? சும்மா அழுத, அவங்க புரிஞ்சுக்கினாங்க. உன் உணர்வுகள் மட்டும்தான் வெளிக்காட்டினேன். அப்படித்தானே? கொண்டாட்டமாக இருந்தால் கால் எட்டி வச்ச, கையை இது நாட்டினேன், குழந்தை விளாது சந்தோஷமாகுதுன்னு நினச்சா நான் இப்போ கொண்டாட்டமாகறேன்னு சொன்னேன். இதெல்லாம் பார்த்து தானே இருந்தா உள்ள துக்கமாகுதா சந்தோஷமாகுதா கவனிச்சா தானே? ஈரமாக இருக்குதா, உச்சா விட்டுட்டு ஈரத்தில் அழறாராம், இதெல்லாம் பார்த்தா தானே? இதெல்லாம் கவனிச்சா தானே ஆவா? இந்த அம்மா ஏன் அப்பவுமே வளர்ந்த உடனே என்னை விட்டா? நான் குழந்தையா இருக்கும்போது பண்ண தப்பு தானே இப்பவும் செய்கிறேன். 20 வயசில் மட்டும் நான் என்ன பண்ணுகிறேன்? ஏன் என்னை இப்போ வந்து திட்டுறா? உனக்கு என்னடா பிடிச்சதுன்னு ஒரு வாட்டி நான் கேட்டா? குழந்தை இருக்கும்போது எனக்கு பார்த்து தானே செஞ்சா. என் வளர்ந்த உடனே ஏன் என்னை மாற்றிட்டா? புள்ள 2 முட்டை கேட்குது, சரி குத்துருவோன்னு கொடுக்கவே இல்லையா? அண்ணுக்கு ஒரு முட்டை உனக்கு ஒரு முட்டை, ஏன் ஒரு முட்டை தான் நீ சாப்பிடுன்னு ஏன் சொன்னா? ஏன் நல்லா படின்னா இஷ்டமாக படின்னு ஏன் சொல்ல? 99 மார்க் வாங்குன்னு ஏன் சொன்னா? இந்த ஸ்கூலுக்கு போ அந்த ஸ்கூலுக்கு போவதுன்னு ஏன் சொன்னா? இவனை கூட பேசி இவனை கூட பேசாதுன்னு ஏன் சொன்னா? குழந்தை வரும்போது நான் கேட்க மாட்டேன்னு எதுவும் சொல்லலை. கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணிட்டேன்? என்ன இப்போ தப்பு என் இல்லையா எங்கள் அம்மா இல்லையா? காது கட்டுது என் தப்பா? கேட்டு இப்போ அதுபடி நடந்தது, பணி வந்தது என் தப்பா? கீழ்ப்படி தெரிஞ்சது என் தப்பாயா? கீழ்ப்படி தெரியுன்றதுக்காகவே என்ன பண்ணிட்டேன்? டேக் டைவர்ஷன் குத்து என்னவோ ஆக்கி வச்சிடால. செட்டியாரா, மோலியாரா, நாய்க்கிறா, பறையரா, என்ன பாரு ஜாதியா இல்லை இந்த மதமாக ஆக்கி வச்சது யாரு? நான் ஏதோ பேசினா அது மொழி தாய்மொழின்றாங்களே. அவனை சிலப்பதிகாரம் சிவசி தமிழ்லாம் பெஸ்ட்டாக வந்துக்கிறா? அவனா தமிழ் ஸ்காலரா? அவா இப்போ அம்மான்னா அன்பா? அம்மா என்றால் அன்பு. இப்போ அம்மாவுக்கு பேர்லாம் அன்பா? பத்மாவதியின் பேர் ஐஸ்டு அம்மா அன்பு அம்மா அன்பு அம்மான்னு கூப்பிடு. அன்பு அன்பு நான் கூப்பிட முடியும்? என்ன நடந்தது? அன்புன்னா என்ன? ஒரு டென்ஷனாக ஆயிடுச்சு. நடா இது இப்படியா அப்படிமா இருக்குது. குழந்தையா இருக்கும்போது நான் உணர்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணேன்? வெளிப்படுத்தினேன். இப்போ நீ என்ன இன்னும் குழந்தையாக்குறியா? அப்படித்தான் அழுவியா? ஓன்னு ஒரு பென்சில் தொலைஞ்சிச்சுன்னா இப்போ பிரச்சனை. அப்போ பெரிய பென்சில் வாங்கிட்டு போறாரு. முதல்ல எப்படி சொன்னா? அது ஒன்று தொலைச்சிட்டு தூக்கி பால் குத்து அம்மா ஓணுமாடா ஓணுமாடான்னு கேட்டு இப்போ நான் சொல்கிறேன். அழுகை நிறுத்துன்றான். முதல்ல அழுகைக்கான காரணத்தை தேடனவோ இப்போ காரணம் சொன்ன உடனே என்ன சொல்கிறா? அது ஒரு விஷயமாடா? அப்படித்தானே? ஒருத்தர் பென்சில் காணன்ட்டு மண்ணுமா தேடி இருந்துக்கிறாரு. குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தல் ஏறி உதிரும் பூ கோடி ரூபாய், பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று தன்னதால் லட்சம் ரூபாய். இதெல்லாம் அன்பு தானே? அப்படித்தானே? அந்த ஃபஸ்ட்டு குத்த முத்தத்தையும் முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் மறக்க முடியாது மகளே. எவ்வளோ அன்பு இருந்தால் அந்த லெட்டரை படித்து பத்திரமா வச்சு எங்கே போனாலும் எடுத்துன்னு போய் வந்துனுக்கிறான். இது அன்பு தானே? ஏதோ ஒரு சாமி போட்டோ வச்சு திரிஞ்சுக்கிறானா? அன்பா இல்லையா? அவன் அன்பானவனா? அவன் அன்பு எனக்குள்ளே இருக்குது. அதை என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா அன்புன்ற பேரில் என்ன அடிமையாக்கி வச்சுக்கிறாங்க. நான் அன்பானவன் தான், அதனால் என்ன ஆகிட்டுக்கிறேன் இப்போ நான்? அப்போ அடிமையாக ஆகிறேன்னா அடைச்சிட்டேன் தாளைன்னு அர்த்தம். ஆனால் அன்புக்கு என்ன இல்லைன்றாங்க. அப்போது ஏன் அவர் அந்த வார்த்தையை போட்டார்? அன்புக்கு அடைக்கிற தாழ் இல்லைன்னு ஏன் போட்டாருன்னா, இந்த வார்த்தை போட்டால் எல்லாமே ஓப்பன் ஆகிடும், இவனுக்கு தெளிவாகிடுவானுங்க. அன்புன்ற பேரில் ஏமாத்திருக்கிறானுங்க. என்ன பண்ணலாம் இவனுங்கள? அது வந்து இவனுக்கு விடுதலை அடையலைன்னா என்ன செய்யணும்? அன்புன்றது என்ன கிடையாது? அடைக்கிற தாழ் கிடையாதுன்னு சொல்கிறார்.
அடைக்கிற தாழ் அது இல்லைன்னா அப்போ திறக்கும். அன்பு என்ன பண்ணும்? திறக்கும். மனிதாபிமானம் என்ன பண்ணோம்? திறக்கும், வழியை சொல்லும். ஒருத்தருக்கு வழி தெரியாமல் நின்ட்டாருன்னா என்ன பண்ணுவான்? எங்கே போகிறீங்க சரி அப்படின்னா அவருக்கு உதவ முடியும். மொழி தெரியலன்னா கூட உதவ பார்க்குறீங்க. இந்த உதவ பார்க்குற மனம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கோ உதவு நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? நம்ம குழந்தைய இருக்கும்போது நமக்கு உதவினே இருந்தாங்க. நம்மளை எல்லாமே என்ன பண்ணாங்க? உதவி தான். அப்பா உதவுனாரு, அம்மா உதவுனாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உதவுனாங்க, அழுதா தூக்கிப்பாங்க. இப்போது நம்ம குழந்தைய இருக்கும்போது உட்கார முடியலன்னா அம்மா வயிற்றில் இருக்கும்போது நம்மளுக்கு உட்காரத்துக்கு இடம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? இந்த உதவியெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் தான் புரிஞ்சுனே வந்துக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ள இந்த உதவுற பண்பு நமக்குள்ளவே இருக்குது. அதுக்கு பேர் அன்பு. அன்புன்னா என்ன? தடையற்று உதவுவது. கதவு மூட்டுறது கிடையாது. திருடக்கூடாதுன்னு உதவுறதுக்காக பூட்டலாம். இன்னொருத்தர் திருடனா ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணலாம்? பூட்டலாம். ஏன் பூட்டுறோம்? இப்போ அன்பா இல்லையா? எப்படி புரிஞ்சிச்சேன்னா, இப்போ இதை கேட்டு சொம்மனா கூட சொல்லலாம், வித்தியாருக்கு உதவுறதுக்காக தான் நான் என்ன பண்ணி வைக்கிறேன்? பூட்டி வைக்கிறேன்னு சொல்லலாம். ஏமாத்தவும் செய்யலாமா? ஆனால் அடைக்கும் தாழ்ன்றதுக்கு கவனமாக இருக்கணும். பூட்டி வைக்கிறாருன்னா இன்னொருத்தர் திருடன் ஆகக்கூடாதுன்றதுக்காகவும் பூட்டி வைக்கலாம், திருடின்னு போகக்கூடாதுன்றதுக்காகவும் பூட்டி வச்சிருக்கலாம். அப்படி தானே? கொடுக்க தெரிஞ்சவங்ககிட்ட திருட முடியும்? கொடுக்க தெரிஞ்சவர்கிட்ட. ஏன்? எடுக்க தெரிஞ்சவர்கிட்ட திருட முடியும்? எல்லாம் இங்கே தான் இருக்குது. எவ்வளோனா எடுத்துக்க முடியும்னா திருட முடியும்? ஏன்? எத்தால் அவர் என்ன பண்ணுவார்? ஒரு கேணியில் போய் தண்ணி எடுக்கிறேன், திரும்ப சுரந்துறோன்னா அப்படி தானே? அப்போ அன்புன்னா எனக்கு புரிஞ்சு வச்சுக்கணும். அன்புன்னா கொடுக்கறது, உதவுறது. அன்புன்னா என்ன? உதவுறது. அப்போ வாங்கிறது, வாங்கிறது கூட கொடுக்கறது தான். நீங்கள் வாங்குறது கூட என்ன தான்? நாங்கள் வாங்கினோம் தானே, இது எப்படிங்க கொடுக்குறது தான்? அவன் வாங்கினாவே கொடுக்குறது தான். இதை தான் புத்தர் செஞ்சார். வாங்கினார், வாங்கி என்ன செஞ்சார்னா, நீ கொடுக்குற இடத்துல தகுதி உள்ளவனாக இருக்கிறேன்னு சொன்னார். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வாங்கிக்கும்போது என்ன ஆகுது? நீ எங்கே இருக்கிற? உனக்கு கொடுக்குற தகுதி இதுன்னு சொல்கிறார். அப்போ அது பேர் என்ன? வாங்கிக்கினீங்கன்னா. வாங்கும்போது எப்படி வாங்கினா? எப்படி வாங்கினா? அன்பு. உனக்கு கொடுக்குற தகுதி இருக்குதுன்னு வாங்கினா. நான் பெரிய ஆளு, நீ கொடுக்குறேன்னு வாங்கினா. எனக்கு தகுதி இது, நான் நீ கொடுக்குறேன்னு வாங்கினா. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ அன்புன்னா என்ன? எப்பவுமே என்ன தான் அது? கொடுக்குறது மட்டும்தான். அப்போ கொடுக்குறீங்களா பாருங்க, நீங்கள் தடுக்கிறீங்க. அன்புன்ற பேரில் என்ன பண்ணுறீங்க? தடுக்கிறீங்க. உங்கள் பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறேன்னா நீங்கள் வானான்றீங்க, கேட்டால் அன்புன்றீங்க. இது பேர் அன்பா? ஏன் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அந்த பிள்ளை? என்னெல்லாம் விட்டு போவியா? விட்டு போவேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் விட்டு போவியா? நீயும் ஒரு நாள் விட்டு போவியா மாட்டியா? உன் புள்ளியை நீ என்ன பண்ண போற? ஒரு 5 வருஷம் 20 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும் தானே உனக்கும் உன் புள்ளிக்கா? விட்டு போவே இல்லையா? உன்னை விட்டு போனா என்ன பிரச்சனை? என்ன செய்யல? இது பேர் அன்பா? இது பேர் அன்பாயா? 2வது புள்ள பெற்றுனால அன்பானவளா? நான் மட்டுமே போதும்னு நினச்சிக்க வேண்டியது தானே? அப்படி கிடையாது. அவளை எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்க பார்க்குறா. அவள் உடலை அப்போது அன்புன்னா கொடுக்குறது. கொடுக்குறதுனா எல்லை இல்லாமல், எல்லைப்படுதல் கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமானா முடியும். எல்லாத்தையும் கொடுக்க முடியுமானா முடியும். எப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டுனா? எல்லாத்தையும் கொடுத்துட்டவன் தான் இங்கே வாழ முடியும். அன்புன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வாழ்ந்துருது. சுய கௌரவம், நான் என்ற அகந்த, எனக்கு தான் தெரியுன்ற திமிரு, இதெல்லாம் அன்பு கிடையாது. ஒருத்தர் பேசுகிறாரு, எப்படா பேசுகிறாருன்னா, எனக்கு நிறைய தகவல் தெரியும், நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியாது, அங்கேயே நான் தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிட முடியும்னு பேசுகிறாரு. அவர் அன்பானவரா? உனக்கு உதவ முடியும், இப்படியெல்லாம் ஒரு தகவல் இருக்குது, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண நீ நல்லாருன்றார். இவர் கொடுக்குறா? மெசேஜ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. புரியுதா? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாரு.
எங்கேயோ புக்கெல்லாம் படிக்கிறாரு, பாரு அவர் எவ்வளோ அன்பாக இருந்துக்கிறாருன்னு சொல்கிறாரு. அவர் அன்பானவரா? என்ன பண்ணிடுறாரு அவரு? கொடுக்குறாரு அவரு? என்ன பண்ணிடுறாரு? அவருதா முதல்ல எடுத்தார் அவரு? தெரிஞ்சுக்கினாரா? மீன் குழம்புல கொதிக்கலாமா கூடாதா? மீன் பற்றி ஒரு ஆன்மீகவாதி பேசலாமா? பேசலாமே. ஒரு கடவுள் தெரிஞ்ச மனுஷன் மீனெல்லாம் பேசுவானா? கறியெல்லாம் பேசுவானா? இப்போனாச்சும் பரவாயில்ல, மீனை பேசுகிறான். ஆக்சுவலாக அவன் மாடெல்லாம் பேசியிருப்பான். என்ன பார்க்குறாரு அவரு? அவர் என்ன கொடுக்குறாரு எனக்கு? இப்போ அவரும் கொடுக்கணும் தானே, அன்பானவர். என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கலாம்? இப்போ அவருக்கு புரியுதுன்னே வச்சுக்கோங்க. ஒரு அன்பானவருக்கு புரியுது என்னான்ட்டு கொடுக்குறது. என் வாழ்நாளை கொடுத்துருவேன், நான் சாவ தானே போகிறேன், ஏன் இன்னொரு உயிரெல்லாம் சாவ வச்சு சாப்பிட்ணும்? அன்பு தானே, அதுவும் கொடுக்குறது தான். ஏன்? அது வாழ்நாளே இருக்கட்டும், அது நல்லா இருக்கட்டும், மீன் நல்லா இருக்கட்டும், ஆடு நல்லா இருக்கட்டும், மாடு நல்லா இருக்கட்டும், கோயில் நல்லா, அன்பானவர் தானே, கொடுக்கணும் தானே, கொடுக்குறாரு தானே, கரெக்ட் தானே, நியாயம் தானே. அது சரியும் கூட தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ அன்பானவர் சொல்லுவாரா என்கிட்ட வந்து சாப்பிடாதுன்னு? சொல்லுவாராங்க? ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் பசி அவர் சாப்பிட்டுக்கிறார், நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கம்முன்னு இருப்பார். உண்மையிலேயே அன்பு வந்துட்டு என்ன பண்ணிருக்க மாட்டார் அவரு? அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். புரிஞ்சுதா கூட வெளியே என்ன பண்ண மாட்டார்? ஏன் சொல்ல மாட்டார்? ஆடு மாடு மேலே இறக்கம் கட்டவர், அதை சாப்பிட்டு வாழ்கிற மேலே என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ என்ன பண்ணக்கூடாது? அது ஒரு புக்கெல்லாம் எழுதலாமா? சொல்லலாமா? வெளியா சொல்லலாமா? அன்பா அது பேர்? ஆணவமா அன்பா? உனக்கு ஏன் அப்படி புரியல? அன்பானவன் சொல்லுவானா? உனக்கு காசு கொடுத்தாரு ஒருத்தர், மாப்பிள்ளை இவர் தான், போட்டுக்கிற சட்டை பேண்ட் யாருதே? என்ன அர்த்தம்? அன்பானவரா? என்ன செஞ்சுங்கிறாரு? அன்பானவர் எப்படி கொடுத்துருப்பாரு? கொடுக்குறது தெரியாமல் கொடுத்துருப்பாரு. வேற யாருக்கும் அடையாளம் பத்தவே முடியாது. அபிதானே கொடுத்துடனா? கொடுத்துட்டு சொல்லலாமா? ஒருவனுக்கு கொடுத்துட்டு சொன்னால் அவமானப்படுத்துறது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு சொன்னா என்ன அர்த்தம்? அவமானப்படுத்துறதுக்கு கொடுக்குறது பேர் கொடுக்குறதா? சொல்லுங்க. அவமானப்படுத்துறதுக்கு கொடுக்குறது அது பேர். வாங்கிறது கூட அன்புன்னா, கொடுக்கறது அன்புன்னா, அன்பை தான் அவர் கொடுப்பாருன்னா இதெல்லாம் பண்ணலாமா அவரு? அப்போ என்ன பண்ணிடுறாருன்னா, நான் இங்கே உலகத்தில் நிலையானவன், என் பேர் இருக்கணும், என் புகழ் இருக்கணும், பார் நான் இது மாதிரிலாம் கறிமீன்லாம் சாப்பிடாதவன் சொல்லிக்கிறாரு. அதானே அதுக்கு அர்த்தம்? அதானங்க அதுக்கு அர்த்தம். அது மேலே உங்களுக்கு புரியுதா? சாப்பிடாதவன்லாம் சொல்லுங்கிறான், நீங்கள் பாருங்க சாப்பிடாதவன்லாம் சொல்லுங்க தெரியுறான், சொல்லி தெரிஞ்சுனுங்கிறான், பாட்டு எழுதினுங்கிறான். ஏன் இது மாதிரி பண்ணுங்கிறானுங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? யார் என்ன ஆக்குறானுங்க? உன்னை குற்ற உணர்வு ஆக்கி நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுல குறியாகிறவன் அன்பானவனா? உன்னை வாழ விடாம பண்றவன் அன்பானவனா? அன்பானவனா என்ன செய்யணும்? என்ன செய்யல? வயலுக்கு போனாரு, தண்ணி பாஞ்சுது, நண்டு வந்தது, எடுத்து 4 காலை புட்டு போட்டார், நசுக்குனாரு, 2 மிளகு தட்டி போட்டார், ரசம் வந்தது, சாப்பிட்டாரு. மழை காலத்தில் ஈரத்தில் இருந்தாலும் சளியும் முச்சிச்சு, சளியும் போயிடுச்சு, நண்டு நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. தப்பா கெட்டதா? கொடுத்துட்டு போனாரா? என்ன பண்ணிட்டு போனார்? இப்போ நண்டை சாப்பிட சொல்லிட்டு போகிறான் பாவி. என்னன்னா அது அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த நண்டு சாப்பிட சொன்னவர் எப்படி சொன்னார்? நண்டு சாப்பிடக்கூடிய பொருள்னு எப்படி சொன்னார் அவரு? நம்ம இவ்வளோ தூரம் எதனால் வளர்ந்துக்கிறோம்? அன்புனால தான். மனிதனுக்கு மட்டும்தான் அன்பு தெரியும் மற்ற ஜீவராசிகளை விட. எப்படின்னா, கொடுக்குறதுல வல்லவன், கொடுத்துட்டு போயிடுறான். இந்த ஃபோன் யாரோ கொடுத்துக்கிறான், இந்த கேமரா யாரோ ஒருத்தன் கொடுத்துக்கிறான், வாட்சி யாரோ ஒருத்தன் கொடுத்துக்கிறான், நம்ம போட்டுங்கிற துணி மணி எல்லாம் நான் முழுசுமா எதை வச்சு நான் வாழ்ந்துனுக்கிறேன்? இவ்வளோ அன்பா நான் கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய நான் எப்படி ஆயிட்டுக்கிறேன்? இப்போ இதெல்லாம் புறந்தள்ளிட்டு வாட்சி கட்டக்கூடாது, நல்ல செருப்பு போட்டுக்கூடாது, நல்ல துணிமணி போட்டுக்கூடாது, நான் யாரை புறக்கணிக்கிறேன்? எனக்கு ஒருத்தர் அன்பா கொடுத்ததை நான் புறக்கணிக்கிறேன். நான் அன்பானவனா? அன்பானவனாயா நான்?
அன்பானவனா என்ன பண்ணிருப்பான்? எனக்குன்னு விஷத்தையா குத்தான், நல்லா என்ன கலராக போட்டுக்கிட்டா நீங்க அபித்தானே, அப்படி தானே? சாப்பிட்ற உணவுலாம் எனக்கு என்னத்துக்கு குத்துக்கிறான்? அவன்லாம் நீங்களாம் பாவம் பண்ணுங்க, இந்த உயிரெலாம் சாக வச்சு பாவம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாம் நரகத்துக்கு போவீங்கன்னா குத்தான்? யார் ஆக்சுவலாக நரகத்துக்கு போக சொல்கிறான்? இப்போ என்ன குற்ற உணர்வு ஆக்குறது யார்? என்ன நண்டு கண்டுபிடிச்சி சாப்பிட சொன்னவங்களாம் சாப்பிடலன்னா அடிப்பேன்னு சொன்னானா? சாப்பிடலன்னா நரகத்துக்கு போவேன்னு சொன்னானா? சாப்பிட்டா தான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னானா? இது சாப்பிடக்கூடியது சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டான், அவ்வளோதான். சாப்பிடாம போ கட்டாயப்பத்தில். மற்றவன்லாம் இதை கட்டாயப்பத்தை ஒரு வேலையை வச்சுன்னு திரியிறானுங்க. அவனும் அன்பானவனா? கட்டாயப்படுத்தலாமா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்போது அன்புன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் இல்லை. யார் அப்படி வாழ முடியும், யார் அப்படி கொடுக்க முடியும்னா, இங்கே கொடுக்குறத மட்டும்தான் என் வேலையே. பார், நீ ஆனா பந்தாவே கொடுத்து தான் ஆகணும். ஒரு பெண்ணுக்கு உன்னால் என்ன பண்ண முடியாது கொடுக்காம? இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு ஆன்மீகம் சொல்லுதுன்னா அது பேர் ஆன்மீகமா? தனியாக வாழுன்னு சொல்கிறது ஆன்மீகமாயா? பெண்ணா பிறந்தவே என்னதான் ஆகணும்? நீ ஒரு பிள்ளைய துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் யார் தான்? அப்போ அன்பானவன் என்ன பண்ணுவான்? அப்போ இல்லறம் தான் நல்லறம். அன்புடைமையில எதை தான் பேசுகிறாங்க? இல்லறம் அன்று நல்லறம் இல்லை. இல்லறத்தோட ஒரு சிறந்த அறம் இல்லவே இல்லை. அப்போ நீ வாழ்கிறது, நீ நல்லா சாப்பிட்றது, நீ உன்னை கொண்டாட்டமாக வச்சு இருந்து நீ கொண்டாட்டமாக இருன்னு சொல்கிறது தான் அன்பு. ஆனால் தான் இப்போ யாரை பார்த்தாலுமே எப்படிங்கிற நல்லாக்கிறியா? எதுக்கு? ஐய கரிமீன் சாப்பிட்டு கேடு கட்டு போயிட்டுக்கிறேன். சீச்சி என்னப்பார், நான் யார் ஆளே பற்றியா? ஆன்மீக செம்மல் ஒருத்தருன்னா சொல்லிட்டு போயிறாரு. அவ்வளோ நல்லவனாயா? மனுஷனா முதல்ல அவனுக்கு அறிவுக்குதே, அவனுக்கு சிந்திக்க தெரியுது, அவனுக்கு அன்பு புரிஞ்சு வச்சுக்கிறான். அன்பு புரிஞ்சிருக்குது அவனுக்கு. அன்பு புரிஞ்சா எப்படி இருப்பான்? அன்பு புரிஞ்சா என்னையா பண்ணுவான்? பழைய கோட்டைனாலும் போடு, குளிருது இல்லை? பழைய கோட்டை என்ன பண்ணேன்? போடு, குளிருது இல்லை? கஞ்சி ஆனாலும் என்ன பண்ணேன்? குளிச்சுட்டு கூட்டுறா, சுத்தமாக இரு. கந்தை ஆனாலும் என்ன பண்ணேன்? அழுக்கேறி பண்ணாத. இதெல்லாம் என்ன? அன்பில் சொல்கிறான். கடவுள் இருக்குதுரா, கடவுள் வாழ்த்து. அன்பில் சொல்கிறான். ஒருத்தன் அன்பில் புக்கை இட்டு போகிறான், ஒருத்தன் ஆணவத்தில் புக்கை இட்டு போகிறான். நீங்கள் படிக்கிற நிறைய புத்தகங்கள் ஆணவத்தால் ஆனது. உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிற நிறைய புத்தகங்கள் எதனால் ஆனது? ஆணவத்தால் ஆனது. திருக்குறளை தெரியாதனமாக வச்சுன்னுக்கிறானுங்க வேறு வழி இல்லாமல். வர எளிமையாக ரெண்டு வரியில் போட்டு வச்சுட்டு இது வரும். இல்லை அதையும் கூட என்ன பண்ணியிருப்பானுங்க, மறைச்சிட்டு இருப்பானுங்க. திருமந்திரத்தை பிட்டச்சு போட்டுனுக்கிறானுங்க. மொத்தமாலாம் போடுறது இல்லை. சிவாகமம் பேரையே மாற்றிருக்கிறானுங்க. பேர் அவர் என்ன பேர் வச்சுக்கிறாரு? என்னன்னு சொல்லி விளம்பரம் பற்றி வச்சுக்கிறான். என்ன திமிரு தானே இது? கொடுத்தவன் என்னான்னு சொல்லி கொடுத்துக்கிறான். இப்போ உனக்கு இது பேர் பிரியாணி இல்லை, சைவ பிரியாணி. ஒரு மனுஷன் பிச்சை எடுத்து அவனை விட கஷ்டமானவனுக்கு போட்டுக்கிறான் மனுஷன். இப்போ அவன் பேரை நாங்கள் கரிமீன் சாப்பிட மாட்டேன்றான். புரியுதா எப்படி இருக்குதுன்ட்டு? அப்போ அன்பு எப்படி மாத்திரம் என்னங்க? அப்போ அன்பு ஆணவத்துக்கிட்ட போனால் என்னவாயிடுது? அப்போ அன்புக்கும் ஆணவத்துக்கும் மயிர் இழையில் இருக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ரெண்டும் ஒன்று போல இருக்கிற வேறு வேறு. ஆணவமும் அன்பும் வேறு வேறு. அது ஒரே குத்துறன்றது என்னதான் அன்பா? இது ஒன்றும் இல்லை, குத்தி தானே அவனே. எங்கன்னா குத்து, இங்கேயா குத்துவ? ஒரு குத்தில் 1,00,000 குத்துறா, தலைங்கணி குத்து. அப்போ ஏன் அங்கே பண்ணல? அன்பா நேசிக்கணும்னா கம்முன்னு இரு. என்ன அன்பா என் மேலே அன்பாகிறேன்னா என்னை வாழ விடு. என்னையே வாழ விட மாட்டேன்ற அன்பா அது பேர்? நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி நீருன்றது பேர் அன்பா? நீ என்ன நினைக்கிறிய அப்படின்றது பேர் அன்பா? கெட்டு போயிடுவேன், கண்டத்தில் போனால் நல்லா இருக்காது. தப்பு கிடையாது, அதை சொல்லு. அது அன்புலையா சொல்கிற? அடக்கிறதுக்கு சொல்கிறியா, அன்பில் சொல்கிறியா? அடக்கிறதுக்கு சொல்கிறேன்னா யார் நீ? நான் தான் விசேஷன்றதுக்கு சொல்கிறியா, இல்லை என்ன நல்லா இருக்கிறதுக்கு சொல்கிறியா? ஒருத்தர் சைவம் சாப்பிடுன்னு சொல்கிறாருன்னா என்ன நல்லா இருக்கிறதுக்கு சொல்கிறாரா, கெட்டு போகிறதுக்கு சொல்கிறாரா? இவர் ஏன் அதை சொல்கிறாரு? கேட்கணுமா இல்லையா? கேட்டு பாருங்க. கேட்டிங்களா?
ஏன் சொல்கிறாரு? அவரு சாப்பிட்டதே இல்லை, அது அவர் பிரச்சனை, என் பிரச்சனையே இது. சாப்பிடாதவர் என்னன்னு சொல்லுவார்? இது ஒரு பெரிய பெரிய விஷயமா? இது ரொம்ப சின்ன விஷயம் தானே இது, ஏன் அது பெரிய விஷயமா ஆகுற? அப்போ ஊரெல்லாம் என்ன நினச்சிங்கிறானுங்க, ஆணவத்தில் அன்புன்ற பேரில் திரிகிறானுங்க. அதில் வர நான் சாம்பலாக போயிட போகிறேன்னு சாம்பலை வச்சுக்கிட்டு தான் சாம்பலை வச்சுக்கிறானுங்க. எங்கன்னா சுடுகாட்டு இருந்தால் போய் சாம்பலை தந்தானுங்க? எங்கேருந்து ஏற்று வந்தானுங்க சாம்பலை? ஜவ்வாது வர போட்டு, இல்லை அதுவும் கன்னி மாடு பசு மாடு தான் போட்டு அதை ஸ்பெஷலாக எடுத்துன்னு போய் அதை அழகாக சுட்டு சாம்பலாக்கி இதில் ஜவ்வாது வர கலந்து பவுடர் ஆக்கி அப்படி தானே கந்த விலாஸ் கந்தாத விலாஸ்ன்னு சொல்லி எவனா சுடுகாட்டிலேருந்து சாம்பல் எடுத்து வந்து பூசிங்கிறவன் எவனா உண்டா? திருநீர் வச்சுங்கிறவங்களாம் சுடுகாட்டிலேருந்து எடுத்து வந்து பூசிங்கிறேன்னு சொல்லுங்களேன். இந்த சுடுகாட்டில் இந்த சாம்பலை எடுத்தான்னு கொடுக்க சொல்லலாம். இல்லை இது எங்கள் தாத்தா சாம்பல், இது எங்கள் ஆயா சாம்பல்னு வச்சுக்கிறானே அவனா? கேட்டிங்களா நீங்கள்? இதெல்லாம் என்ன சாம்பலாக போகிறோன்னு அடையாளத்துக்கு வச்சுக்கிறேன் சாமி, இது எங்கள் தாத்தா சாம்பல், எங்கள் தாத்தா இப்படி தான் சாம்பலாக போயிட்டாரு சொன்னானா? நீயே வச்சுன்னு திடீர் இதில் வேறு சொன்ன உடனே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோ, அழகாகுதுன்னு வச்சுக்கோ, நெத்தி அலங்கரிச்சுக்கிறேன் என்ன பண்ணேன் வச்சுக்கோ, நியாயம்தான் அதில், அப்படி தானே சொல்லணும். அப்போ சொல்கிறது ஒன்று செய்து ஒன்றாகுது. அன்பானவன்கிட்ட போய் கேள்வி கேட்டால் பதில் இருக்கும், ஆணவமானவன்கிட்ட போய் கேள்வி கேட்டால் பதில் இருக்குது. கேட்க சொல்லுவானா? ஒருத்தர் 3 பட்டை எடுத்து வச்சுன்னு திருமந்திரத்து முதல் பகுதின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. எனக்கு சிரிப்பாக வந்தது, மயக்கமாக வந்துச்சு கூடவே. அந்த சிவனை கூட இருக்கிற தகுதி இருந்துதான் திருமூலருக்கு. அங்கே இருந்துட்டு அப்புறமா அங்கேருந்து வந்து பொய்களை போய் குளிச்சுக்கிறாரு. குளிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்துக்கிறாரு, ஒருத்த மாடுகாரன் செத்துட்டுக்கிறான். கதை எப்படியெல்லாம் மாற்றிட்டு போகிறான் பாரு. மேலேருந்து கீழே வந்துக்கிறாரு அவர். பரகாய பிரவேசன்ற ஒரு வழியில் இங்கேருந்து அந்த மாட்டுக்கார உடம்புல போனோடனே பொண்டாடி வர கைப்பிடிச்சி தாக்கலாம். சுற்றிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ சொல்ல வேண்டியதாகிடுச்சு அவருக்கு, நான் கிடையாதுன்ட்டு. இன்ஃபர்மேஷன் எப்படி கதை கட்டுறானுங்க தெரியுதா? பாட்டில் எங்கன்னா சொல்லிடணும்ல. 3000 பாட்டு என்ன ஒரு 2 வழி சொல்ல முடியாது. நான் ஒரு பரதேசி பரகாய பிரவேசம் போயின்னு இருந்தேன், இது வழியாக நான் இப்படி வந்த மாதிரி நீங்களும் இது ஒருத்தில் போகலான்னு சொல்லிட்டாரா? கேட்டு பாரு அந்த பந்தத்து புக்கில். சொல்லியே சொல்லியிருப்பாங்க தானே, சொல்லி. அப்போ புக்கு யாரும் படிக்க மாட்டேங்கிற தைரியத்தில் பேசிக்கிறான். ஒருத்தர் என்ன பேசிக்கிறானுங்க, ஸ்கூலுக்கே போகாத ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போனார், அங்கே எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கொடுத்தாங்க, இவர் வேண்டும் வேண்டும்னு கற்றுக் கொடுத்தாருன்றான். ஸ்கூலுக்கு போனாரா முதல்ல அவர்? இன்ஃபர்மேஷனு நான் கூட பேசும்போது பேசல இன்ஃபர்மேஷன் தப்பாக கூட இருக்கும், பேச்சு வைக்கல. புரியுதா நான் சொல்லிட்டு? உணர்வுலேருந்து புரிஞ்சுக்க பாருங்க. அதுக்கு தான் நான் வந்து அசிங்கமாலாம் பேசினேன். வல்கராக பேசும்போது அப்படிலாம் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ கரெக்டாலாம் கொடுக்க முடியாது. அதை தாண்டி என்ன பார்க்கணும், நீ என்னத்துக்கு பேசுகிறான், என்ன சொல்ல வரான் அது புரியவே இல்லை. நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியல. இந்த கந்தங்களுக்கு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை வாட்டி கந்தான்னு கத்தினாலும் புரியுது இல்லை. அப்போ அன்புன்னா கொடுக்குறது மட்டும்தான் செய்யும். என்ன தான் செய்யும்? உன் வாழ்நாளை கொடுத்துனுக்குறீங்க, கடவுள் உங்ககிட்ட இருந்து அன்பை உறிஞ்சிருவான். நீ போகிற கக்கா கூட அவங்க இங்கே என்ன ஆக்கிடுவான், உரமாக்கிடுவான். அதனால் நீ உன்னெல்லாம் வீணெல்லாம் ஆக்கிட்டான்லாம் நினச்சிக்காத. நீ சும்மா வீணாக தண்டத்துக்கு போந்துக்கிறேன்னு நினச்சின்னு போகிற. உன்னை நீ ஒன்றா மட்டமாக நினச்சிக்கலாம், இந்த வீம்பாக நினச்சிக்கலாம். கடவுள் உன்னை ஒருபோதும் என்ன பண்ணவே இல்லை. வீம்பாலாம் ஏதோ ஒரு பர்பஸ் உங்ககிட்ட இருக்குது. அந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறாரு, உன்னை படைச்சிருக்கிறாரு. சும்மாலாம் கடவுள் என்ன பண்ணல உன்னை. நீ வேணா உன்னை மதிக்காமல் இருக்கலாம், நீ வேணா உன்னை கேவலப்படுத்திக்கலாம், நீ வேணா உன்னை அசிங்கப்படுத்திக்கலாம். ஆனால் கடவுள் என்ன செய்யவே இல்லை, உன்னை கேவலப்படுத்தவோ அசிங்கத்துக்கோ பிறக்கவே இல்லை. உனக்கு எல்லாரும் மாதிரியும் கண்ணு. உனக்கு என்ன அவன் விக்டோரியா மகாராணிக்கு தான் பீரியட் வராதா என்ன? அவங்களுக்கு என்ன தான் ஆவான், அவங்களுக்கு மாதவிடாய் வரத்தான் செய்யும். பெண் அப்படின்னா ஒரு ரூல், ஆண் அப்படின்னா ஒரு ரூல். எல்லாருக்கும் பொது தான். கண் எல்லாருக்கும் தெரியும், காது எல்லாருக்கும் கேட்கும், மூக்கு எல்லாருக்கும் சுவாசிக்கும், வாயில் சாப்பிட்லாம், பல்ல மெல்லுவே, இப்படித்தானே. வேறு வழியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒழுக்கலாம் கடவுள்னா தான் பண்ணிக்கிறாரு. நீ தான் அவனை பார்த்துட்டு மட்டமானவன்ற, இல்லை அவன் தான் பார்த்து அவனை மட்டான்னு சொல்லிக்கிறான். இப்போ உன்னை பார்த்து நீயே மட்டமாக சொல்லிக்கிறியே, நீ அன்பானவனான்னு கேட்குறேன். உன்னை நீயே தாழ்ந்தவன்னு சொல்கிறியே, நீ அன்பானவனா? அன்பாந்தவனா அப்படி சொல்லுவியா?
உண்மையிலேயே நீ கடவுள் நேசிக்கிறாருன்னா, கடவுள் உன்னை குத்துக்கிறாருன்னா, உன்னை மட்டமானவங்களா பார்க்கலாமா? பாப்பியான்னு கேட்குறேன் நான். எவனோ சொன்னான்னு உன்னை மட்டமாக பார்க்குறிய, குற்றவாளியாக வர மாறுறிய. யாருக்கு பிரச்சனை? ஊரில் இருக்கவன் தான் சொஞ்சிப்பான். சொரியறது தப்புன்னு என்னது அர்த்தம்? அவனுக்கு ஊரில் எடுக்கலையே, அவனுக்கு தெரியுமா ஊரில் பற்றியே? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? எனக்கு ஊரில் எடுக்குதுன்னு யாருக்கு தெரியும்? யார் சொரிஞ்சிங்கண்ணா? ஒருத்தர் சொரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? சொரியலாம் குளிக்காதவனா? குளிச்சுட்டா ஊரில் எடுக்காதா? குளிச்சா ஊரில் எடுக்குமா எடுக்காதா? ஆளை பொத்து குளிச்ச பேருக்கும் ஊரில் எடுத்துருந்தா தான். இப்போ நம்ம குளிச்சது சரியில்லைன்றியே, ஊரில் எடுத்த குளிக்காதுன்னு சொன்ன உடனே என்ன ஆகிட்டு நீ? இப்போ குளிச்சது சரின்றி நீ சரியானவனான்னு கேட்குறேன். நீ ஆணா பிறந்துட்ட ஆணா வாழணுமா இல்லையா? பெண்ணா பிறந்துட்ட பெண்ணா வாழணுமா இல்லையா? அவன் யார் சொல்கிறதுக்கு உனக்கு? நீ எப்பவுமே யார் பேச்சை கேட்க மாட்டேன்ற? ஏன் அவன் பேச்சை கேட்க மாட்டேன்ற? ஒரு மாட்டி கூட உன்னா கூட பேச மாட்டேன்ற. யாரை கூடவோ பேசுகிற, யாருக்கோ மணிக்கணக்கில் எல்லாம் நேரத்துக்கு கொடுக்குற, யாரை கொடுக்க மாட்டேன்ற? எத்தனை யூடியூபோ, எத்தனை புக்கோ, எத்தனை ஆன்மீகவாதியோ, எத்தனை மகான்களோ பேசியிருக்கட்டும், நீ யாரை கூட பேச? அதை எத்தும் போய் வச்சின்னு உன்னை கூட பேசு. நான் அதுதான் தைரியமாக சொல்கிறேன். யாரை கூட பேசிப்பாரு? நீ என்ன கூட பேச வந்தேன்னா கூட நீ உன்ன கூட தான் பேசி ஆகணையா? நீ எதனா தகவல் சொன்ன நீ படிச்சதுன்னுவேன். உணர்ந்தது இருந்தா பேச்சுக்கு இடமே இல்லை. இங்கே வந்தால் எல்லாரையும் உணர்த்த தான் பார்ப்பேன். மூன்றாவதுக்கான விழிப்பு காசு குத்தா வந்துருமா? கொடி குத்தா வந்துருமா? நீ கொடுக்குற காசுலலாம் அது வரல, நீ பண்ணுற முயற்சியில் தான் வந்தது. நான் முயற்சி பண்ணுறது தான் சொல்லி கொடுத்தேன். நீ முயற்சி பண்ணலையாண்ணா வராது. அப்போ யார் வெற்றி பெற்றவர்? நீ தான். ஆனால் நீ வெற்றி பெற்றவள், நான் தான் வெற்றி பெற்றவன். ஏன் தான் நான் முயற்சி செய்கிறவங்ககிட்ட சரியாக சொன்னேன். இன்கேஸ் நான் நஷ்டமாயிடக்கூடாது பாரு, நான் கொடுத்தது தப்பாயிடாது. அப்போ உனக்கு கொடுக்குற தகுதி இதுன்னு கத்துறேன் உனக்கு. ஒருத்தர் இதுக்காக கடவுள் தியானம் சொல்கிறதுக்காக ஒரு பணம் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அதை மதிக்கிறாரு, அதுக்கு அவர் வேல்யூ பண்ணுறாரு. வேல்யூ பண்ணுறாரு. பணம் இல்லைன்னா வந்து வேலை செய்கின்ற. எப்படின்னா நீ என்ன தான் பண்ணி ஆகணும்? அதை மதித்து தான் ஆகணும். மதியாதை இருக்கு கொடுக்கக்கூடாது. வேல்யூ பண்ணாதவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்? அது உண்மை இல்லைன்னா தான் வேல்யூ இல்லாதெல்லாம் கண்ட இடத்துல எப்படி எல்லாத்தையும் அதையும் அரைப்பான். முத்துக்களை இறைக்க மாட்டோம். முத்துக்கள் என்ன பண்ண மாட்டான்? இறைக்க மாட்டோம். அப்போ புரிஞ்சு வச்சுங்க, அன்பு கொடுக்க மட்டும்தான் செய்யும். நீங்கள் அன்பானவராச்சு ஏன் கொடுக்கலன்னு உங்கள்கிட்ட வாங்கிறது கூட என்ன தான், உனக்கு ஒன்று கொடுக்குறேன், நீ கொடுக்குற தகுதி உள்ளவனும் கொடுக்குறேன், இல்லை கொடுக்குற தகுதியை கொடுக்குறேன். நீ அதுக்காக என்ன பண்ணுவ? வேலை செய்வ, முயற்சி பண்ணுவ. சும்மா கச்சா பிரியா கச்சா பெனாயில் கூட கொடுப்ப. காசு குத்தியானா அப்படி தானே? வேர்க்கல்லை போட்டுருவ, முந்திரியை போடுவேன், என்ன பாட மாட்டேன். பீலியே தங்கம் வந்துச்சுன்னா விட்டுருவ? விடமாட்டேன். கையை விட்டு தொல்பி எடுத்துருவேன், பெனாயில் போட்டு கழுவிப்பேன். ஆனால் ஒரு இத்து போன காசு, ஒத்த காசுனாக்கா எடுப்ப, 10 காசு ஊதிச்சு எடுப்ப அப்படின்னுவேன். அப்படி தானே? உன்னுடைய லாக்கருக்கான பூட்டு சாவினா என்ன பண்ணுவ? போய் எடுப்ப. 2வது சாவி இருக்குதுன்னா என்ன பண்ணுவ? ஏன்? 2வது ஆப்ஷன் இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. கடவுள் உனக்கு ஆப்ஷன் தந்துக்கிறாரு. அதனால் நீ என்ன செஞ்சுங்கிறன்னா அன்பை விட்டு ஆணவமா ஆடிங்கிற. ஆனால் குரு உனக்கு ஆப்ஷன் தர மாட்டான். இந்த இடத்துல எனக்கு பிரியா கொடு, நல்லது இல்லை, முடியாது. ஏன்? அதை வேல்யூ பண்ண வேண்டியது யார் வேலை? உன் வேலை. புரிஞ்சு வச்சுங்க. அப்போ அன்பு கொடுக்கும். ஆனால் எப்படி தான் இருக்கும்? அது விசேஷமாக தான் இருக்கும். மரணம் கூட நமக்கு கடவுள் கொடுத்த அன்பு தான். அன்புனால தான் நமக்கு ஒரு முடிவு கொடுத்துக்கிறார். இல்லைன்னா ஆகும் நம்ம நிலைமை. சொல்லிப்பாரு, ஒரு 100 வயசு வாழ்கிற மனுஷனுடைய திமிரியாக நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஒரு 5000 வருஷம் அவன் வாழ்வானா என்ன பண்ணுவான்? ஊரெல்லாம் எந்து தானுவான். 100 வயசு மறந்தும் போகிறான். 100 வயசில் செத்து போய்ட்டு தெரியவே இல்லை. 100லாம் கம்ப்ளீட்டட் கிடையாது, பாதியிலலாம் போகிறவங்களாங்கிறான். அப்போ நமக்கு என்ன புரியல? அன்பு எப்படி கொடுக்கப்பட்டது தெரியல. கடவுளோட அன்பு ரொம்ப எல்லையற்றது. என்ன கிடையாது, ஒரு தங்கு தடை இல்லாதது. எல்லாருக்கும் இதயத்தை துடிக்கிற காலத்துலேயே நீ புரிஞ்சுக்கலன்னா யார் தப்பு?
அது மேலே சீரியஸாக இல்லைனா யார் தப்பு? ஏன்டா துடிக்குதுன்னு ஒரு வாட்டினா கேட்டே பாரு. அது துடிக்குதுன்ற அவ்வளவுதான். அது இன்னும் சும்மா துச்சுங்குதுன்ற. உன்ன மாதிரி அது ஓய்வு எடுக்க பார்த்ததா பாரு. நாளைக்கு பார்த்துக்கலாம்னா உன் நிலைமை. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னா அவ ஓயாத ஓடிங்கிற இதயத்தை நீ என்னவே பண்ணவே இல்லை. அப்போ எவ்வளோ அன்பு இருந்தால் நமக்கு இதயத்தை ஒரு முறை கூட நீ அன்பாக இருந்து உன் இதயத்தை, நான் அப்போல்லாம் சொல்லுவேன், நான் சும்மா உன் இதய துடியத்தை பாரு, உன் கண்ணில் ஈரம் வரணும். ஏன் சும்மா வாடிங்க எடுக்குது? இது பணத்தை தொட்டு பாரு, ஒன்றும் ஆகாது. என்ன இருந்தது என்ன போச்சுன்னெலாம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லை. இப்போ கூட கேள்வி கேட்டாங்க, முக்தி அடையிறது உடம்பா மனமா? தமாசா தானே இது கேள்வி எல்லாம். புரிஞ்சு வச்சுக்கோ. அன்பு எப்பவுமே என்ன தான் பண்ணோம்? கொடுக்கும். நீ ஜாதியில் மாட்டினேன்னா கொடுப்பியா? ஜாதிக்காரனை தான் கொடுப்பேன். மொழியில் மாட்டினேன்னா கொடுப்பியா? மொழிக்காரன் தான் கொடுப்பேன். அப்போ தமிழ் ஏன் அன்பானது அப்படின்னா, யாதும் ஊரே அந்த மொழி ஏன் அன்பான மொழியே? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர், அது விசேஷம். அதில் தமிழ் படித்தா ஒரு மனிதன் ஞானம் அடையிறது ரொம்ப எளிமையானது. எப்படின்னா வந்துடும். ஆனால் தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி தருதலிங்கிறத பற்றினா என்ன ஆவான்? தமிழ் தெரியும்னா என்னையும் கொஞ்சம் கேளு. நீ தமிழ்னா அப்படியே அதெல்லாம் சொல்ல முடியாது. ரா வந்து மேலே போய் ஓட்டினா தான் ரா 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 ரான்னு முடியாது. முழு ரா மட்டும் சொல்லியிருந்தா என்ன புரியுமான்னு கே. ரா 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 ரா. தமிழுக்கு ரா தான் பெருமை. ரா ரா. நான் தமிழன்ல ரா தானே ஆவான். ஒருத்தர் வந்தே சொல்லிட்டாரு, வாழ்க வளமுடன்னா மூடனா. அப்போ அன்புடன்னா அன்பு ப்ளஸ் மூடன் அன்புடனா? அன்பு ப்ளஸ் மூடன் அன்புடன் தானே இதுவும். அவர் திருப்பி பேசுறதுக்கு இல்லாமல் ஒன் வே பேசிக்கிறாருனால அவர் என்ன தான் பண்ணிருப்பார்? ஏன்னா எழுதிட்டு சொல்லினே இருப்பார். விளம்பர பிரியர்களாகிறாங்க, கவனமாக இருங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறானுங்க? லைக்கு ஷேர் பண்ணுங்கன்னு பண்ணுறவன் தாங்கிறான். நீங்கள் தான் என்ன பண்ணணும் சாரா? நான் வாழ்க வளமுடன் கிண்டல் பண்ணது வேற விதம். அந்த வார்த்தை ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா? வளமுடன்ற வார்த்தை ஒன்றும் தப்பு கிடையாது. மூடம்னாக்கா மூடிக்கிறது கிடையாது. மூடி வைக்கிறது கூட பாதுகாக்கிறது கூட என்னதான்? வளத்தை மூடி வைன்னு கூட அர்த்தம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வளத்தை என்ன பண்ணி வைய? மூடி வைன்னு கூட அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கூடாது. ஒன்று டக்குன்னு யாருன்னா சொன்னோன்னா அப்படிலாம் அறிவியல் ஆகிட்டு போகிறீங்க. இது ஆபத்து. எதனா பார்த்து அறிவியல் ஆனீங்கன்னா என்ன? இது குடுக்கத்தெல்லாம் வாங்கி வச்சுன்னா ஒரு குத்துற மாதிரி தான் வாங்கி வச்சுக்கிது. அது மாதிரி அவனா குத்தா என்ன பண்ணிக்காதீங்க. நான் குத்த கூட அது மாதிரி வாங்கிக்காதீங்க. அன்பு இருந்தால் நீங்கள் அலசி பார்த்து வாங்குங்க. அடைக்கும் தாழ் இல்லைன்ட்டு நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு என்ன பண்ணாதீங்க. அடைக்கும் தாழ்ன்றது பூட்டுக்கோ கதுக்கோ அதுக்கு சொல்ல வரல. சிந்திப்பதில் தடையற்று சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதுதான் அடைக்கும் தாழ். உங்கள் எண்ணத்தில் எப்படி இருக்கணும்? விசாலமாக இருக்கணும். யாருக்கு அவங்களுக்குலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சட்டம்னா தான், நண்பனா தான், கடவுள்னா தான் ஒன்று தான். திமிர்னா திமிர் தான். அம்மாவுக்கு இருந்தாலும் அப்பாவுக்கு இருந்தாலும் அண்ணனுக்கு இருந்தாலும் மாமாவுக்கு இருந்தாலும் ஏன் நமக்கே இருந்தாலும் என்ன தான் இது? திமிர் தான். ஆணவத்தில் அழிஞ்சானா யார் தப்பு தான்? இது உன் தப்பு தான். ஒழுக்கம் வேற, அது ஆணவமாக இருக்கிறது வேற, இயல்பாக இருக்கிறது வேற. யார் தான் சரியாகணும்? நான் தான் சரியாகணும். புரிஞ்சிச்சா? அப்போ அடைக்கும் தாழ் இந்த கதுவோ அந்த கதுவோ பாஸோட தப்பு கிடையாது. சிந்தித்துல என்ன பண்ணக்கூடாது? தடையே இருக்கக்கூடாது. உன் குரு அப்படிதான் அன்பானவன். எப்படி வந்து இங்கே கேள்வி கேட்கலாம்? சத்சங்கத்தை பார்த்துட்டு என்ன தப்புன்னா நேராக வந்துருன்றான். கம்மான். சில விஷயத்த ஆன்லைனோட சொல்கிறேன், சில விஷயத்த கதுவெல்லாம் மூட்டை ரகசியமாகவே சொல்லி அனுப்புகிறேன். தப்புன்ட்டு என்ன பண்ண முடியாது? என்னால் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அந்த புள்ள காதலிக்கவா கத்தர வாத்தி அதெல்லாம் அங்கங்கே வர முடியும் வந்துருன்றேன். நான் அந்த அளவுக்கு இல்லையே. இப்போ ஓடி போய் காதலிக்கிறதெல்லாம் முடிஞ்சிச்சு. வந்து தான் என்ன காதலிக்கணும் இனிமேல் பட்டு நீங்கள். இப்போது நான் ஒரு புல்லட் எடுத்துன்னு பைக் எடுத்துன்னு எம்ஐடி எடுத்துன்னு போன காலம்லாம் மாறிடுச்சு. நம்ம இப்போ போக முடியுமானா முடியாது. போகிற வயலெல்லாம் அப்போ என்ன பண்ணேன்? ஏன்னா அன்பா இருந்தா வந்து தான் காதலிக்கணும். நான் என்ன பண்ண முடியாது? இப்போ போயிடலாம் காத முடியாது. நீ தான் அன்பானவர் வச்சே கொடுப்பி. ஏன்னா நேரத்தை தான் கொடுக்க முடியும். புரியுது என்ன சொல்கிறது? வயலில் ரோட்லலாம் எனக்கு கொடுப்பாங்களா என்ன? இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு பெரிய கஷ்டம் எனக்கு. அதனால் எதனா ஒரு சாக்கு வச்சுன்னு கிட்டே வந்துட வேண்டியது தான். சச்சகத்தில் வந்து முறைச்சி பார்த்துனாரு. என்ன சொல்கிறது? லைனில் நின்று கட்டி பிடிச்சிக்கோ. எல்லா சந்தர்ப்பம் குத்து வச்சிடறேன். நான் என்னை எப்படி வேணால் எடுத்துக்கோ, நல்லாரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு கொடுக்க பார்க்குறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கீழே எடுத்துக்கோ. அப்போனா ஒரு 1,00,000 கொடு, தாராளமாக எனக்கு கேளு. அதுக்கு வழியை தான் சொல்ல முடியும்.
இப்படி போய் ஏற்றுக்கோ, இங்கே போய் ஏற்றுக்கோ. கதை சொல்லி வச்சுருப்பார், ஓசோ புக்கில் பச்சுது இது. ஒரு சாமியார் உட்காந்துருந்தாராம், ஒரு குடியானவன் மருகு வெட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் கோடாலி மக்கி போய் வந்து உட்காந்துக்கிறான். குருவே ரொம்ப கஷ்டமாக, குருவே இல்லை, அதை அந்த மனுஷனை பார்த்து என்னவோ சொல்லி என்ன சொன்னான்னு தெரியல, மனப்பாடம் ஆகல எனக்கு, நான் வாடுறதுக்கு வழி இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா நாங்கள் அங்கே கறிக்குது எடுத்து விற்றுக்கோன்னுக்கிறான். விற்று வசதி ஆகிட்டான், லாரியெல்லாம் வாங்கிட்டான். இப்போவும் சோர்ந்து போந்து உட்காந்துக்கிறான். என்னடா நான் லாரியெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல, பிள்ளைங்க பெருசாகிடுச்சு, பிரச்சனை இல்லை, தள்ளிப்போ. தங்கம் இருக்குது, அது எடுத்து விற்றான், கப்பல்லாம் வாங்கிட்டான். இப்போவும் டயர்டாகி வந்து உட்காந்துக்கிறான். தாண்டி போ வைரங்க தீனிக்கிறான் அந்த ஆள். அப்போ வைரத்தை தான் தேடி போயிக்கிறான். என்ன கேட்கல, இவ்வளோ தெரிஞ்சு நீ சும்மா உட்காந்து சந்தோஷமாகறி எப்படான்னு கேட்கணுமா இல்லையா? என்ன கேட்க தெரியல எனக்கு, அவனுக்கு கேட்க தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்ல, நான் அந்த ஆள் இல்லை. அந்த மாதிரி மரத்தில் உட்காந்து அங்கே போ இது அதெல்லாம் கிடையாது. இங்கே வா, இது உன்கிட்ட இருக்குது, நீ ஒரு பொக்கிஷம், உனக்குள்ள விசேஷம், நீ தான் அபரிதமான ஆற்றலோட வந்துருக்கிற, உன் உடம்பு சராசரி கிடையாது, உனக்குள்ள குண்டல் நீர் இருக்குது, நீ சந்தோஷமா இருக்கலாம். யாரு இதை விட நான் கொடுக்குறேன்னு, நான் உன்னையே கொடுக்கேன், என்ன கொடுக்கேன் இல்லை, உனக்கு மீட்டு கொடுக்குறேன், உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. தட்சணை கொடுத்தும் கேள்விகள் கேட்க உரிமைகள் இல்லை அரசே, ஒருத்தர் பாட்டு எழுதுகிறாரு. நீங்கள் எல்லாம் காசு கொடுத்துட்டு போய் எல்லாத்துலையும் கேள்வியெல்லாம் கேட்க முடியலாம் கிடையாது. இங்கே கேள்வியே காசு கொடுக்காம கேட்கலாம். சத்சங்கமே எதுக்கு தான்? காசு கொடுக்காம கேள்வி கேட்கறதுக்கு தான். இந்த சத்சங்கத்துக்கு ஒருத்தன் வரமாட்டான்னு நிற்கிறானா யாரும் இருப்பான்? சரி, ஒரு வாரம் வரலாம், 2 வாரம் இல்லை, 1 மாதத்துக்கு ஒரு முறை டர்னு போட்டுன்னு வரலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை டர்னு போட்டுன்னு வரலாம். அதுவும் வசதியை பொறுத்து. ஏன் நிற்கலாம்? தோணலாமா நிற்கணுன்ட்டு? தோணலாமாயா? அப்புறமா யார் தப்பு? அப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்தால் என் நிலமை என்ன ஆகும்? கொஞ்சம் பேர் இப்படியே இருக்கும், அப்போ தான் சேருங்க கொஞ்சம் காலியாக இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அன்பு இருந்தால் எப்படி இருக்கலாம்? நீ யார் மேலே அன்பா இல்லை? நீ யார் யாருக்கோ கொடுக்கலான்னு உனக்கு என்ன குத்து நீன்னு கேட்குறேன். உனக்கு அறியாமையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டுக்கிற, எவன் சொன்னதெல்லாம் எடுத்து வாங்கி உள்ளே வச்சு கொடுத்துங்கிற. அப்போ எப்படி கொடுக்கணும்? உனக்கு நீயே பதமாக பார்த்து இதை தான் என்ன பண்ணா, ஒரு தாய் எப்படி பதமாக ஊட்டுவாளோ அது மாதிரி உனக்கு சாப்பிடக்கூடாது, ஊட்டிக்கணும். மீனாக இருந்தாலும் என்ன பண்ணா, மீனுக்கு தின்ட்டு அப்படியே எடுத்து ஊட்டுருவோமாண்ணா, எப்படி எடுப்போம் அதை முல்லை கணக்கா? இதெல்லாம் சைவம் சாப்பிட்றதுக்கு தெரியுமா? ஐயோ பாவம், இது வந்து கிழங்கு பொழுது எடுத்துக்கணுமேன்றுவான், இசுரெலாம் போய் எறியணும். ஆமாம், நாக்குக்கு செருப்பு போட முடியாதுன்னு சொன்னால் ஒத்துக்கா போகிறான். செருப்பு போடாத நாக்கில் வச்சு நம்ம என்ன பண்ணுகிறோம்? முள்ளுள்ள மீனை சாப்பிட்றோம். எவ்வளோ பக்குவமாக நந்துக்கிறான், எவ்வளோ விசேஷமான அறிவோட வாழ்கிறான். சைவம் சாப்பிட்றோம்னால அதெல்லாம் சாத்தியமே இல்லை, தப்பு இல்லை. நான் ஒன்றும் தப்பு சொல்ல, சைவம் சாப்பிட்டுக்க அது உன் இஷ்டம். ஆனால் என்ன சொல்லாத, ஐ ஆம் த கிரேட்லாம் சொல்லாத. உனக்கு பிடிச்சது நீ சாப்பிட்ற, அவனுக்கு பிடிச்சது அவன் சாப்பிட்றான், அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, எல்லாருக்கும் பசிக்குது சாப்பிட்றோம், அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றோம். இதை புரிஞ்சுக்கணும், அதான் அன்பு. அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டதெல்லாம் கொடுக்க மாட்டேன், தப்பு. புரியுது என்ன சொல்லிட்டு? நானும் அன்பானவன் இருந்தால் தான் என்ன பண்ணலன்னாக்கா, மதத்தெல்லாம் சொன்னால் அவனுக்கு வலி. இது யூடியூப்பில் சொன்னால் வலி தான், ஆனால் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், தனியாக வந்து வர சொல்லுவேன். 40 நாள் கூப்பிட்டு வச்சு கும்மி அடிப்பேன். அது எப்படின்னா இப்படி தான் இருக்கும். அடிச்சு பிடிச்சி அதை பண்ணி இதை பண்ணி உள்ளேருந்து எல்லா பேயும் ஓட்டு வெளியே போகும்போது லேசாகிடுவேன். பாரங்கள் தான் ஒன்று என்ன பண்ணுது, நடக்க முடியாமல் செய்யுது. இந்த மிலிட்ரியில் தேவையில்லாத பாட்டிலெலாம் மாட்டினா அதெல்லாம் மாட்டின்னு ஓட சொல்லுவாங்க. ஏன்னா அப்புறமா ஓடணுன்னா ஃப்ரீயாக ஓடுவானேன்ட்டு. இந்த கார்லாம் கற்றுக்கு போனால் பழைய காரு விடுவானுங்க கற்றுக்கிறதுக்கு. ஆமாம், புது கார்லாம் நல்லா ஓட்டுவில்ல, அந்த மாதிரி கிளச்செல்லாம் சரியில்லாத வண்டியிலலாம் ஒரு பழசை தேஞ்சு போதெல்லாம் ஓட்டேன்னா, நான் அப்படி இல்லை, கொடுக்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே வாழ வச்சுருவேன். ஈஸி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியே சொல்கிறேன். புரியுதா? அன்புன்னா என்ன? இது கொடுப்பது. வாங்கினா கூட என்ன தான் மறைமுகமாக என்ன இருக்குது, அதில் கொடுக்குறது இருக்குது. அப்படின்னா செத்துறதுக்கு கூட என்ன தான் கொடுக்குறாரு, என்ன பிறவியை. கடவுள் எப்பவுமே என்ன பண்ணுகிறாரு, கொடுத்துக்கினே இருக்கிறாரு. நீ வாங்கினே இருக்கிற, உனக்கு அறிவுக்கு தானே கேட்குறேன் நான். நீ என்ன கொடுத்த கடவுளுக்கு? என்னையா கொடுத்த? உன்னையே கொடுத்துருன்றேன் நான். உன்னையே கொடுத்துரு, உன் எண்ணத்தை கொடுத்துரு, உன்னுடைய மனதை, உன் கண்ணை, உன் காதை, உன் மூக்கு அத்தனையும் கடவுள் பக்கம் திருப்பு. ஈஸியாகிடும், ஞானம் வந்துடுவேன், நல்லா இருக்கலாம். ஸோ நீ அன்பானவனாக இருந்தால் என்ன ஆயிடுனா, ஞானம் அடையாத அத்தனை பேரும் அன்பு இல்லாதவங்க தான். அப்படி சொல்கிற? ஆமாம், இன்னும் உனக்கு என்ன தெரில, அன்பு தெரில. அன்பு தெரிஞ்சிச்சுன்னா நன்றி உணர்வில் மிதப்பேன்.
நன்றி உணர்வு வந்தால் உன்னால் எதையும் மிஸ் பண்ண கடவுள் சார்ந்த ஒரு விஷயத்தையும் முடியவே முடியாது. சாப்பிட்டா போனா உட்காந்தா ஏந்தா நின்னா போனா எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஈஸி. யாருன்னா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா உட்காந்தா கந்தா ஏந்தா கந்தா நின்னா கந்தா போனா கந்தான்னு. நான் வார்த்தையை சொல்ல, நீ எந்த வார்த்தைனா சொல்லிக்கோ. ஆனால் எங்கே இரு, கடவுளோட இரு. அன்பு ஓரளவுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.